ஆல்ரைட், அடுத்த வேலைக்கு வருவோம். 11வது வேலைக்கு வாங்க. 11வது வேலையை பார்த்தேன்னு சொன்னா இது 2020 உங்களுக்கு தெரியும் குவிவு வில்லையை வச்சு ஒரு கழிவு வட்டான். சோ இங்க என்ன செய்யணும் சொன்னா குழிவு வில்லையை வச்சு ஒரு கழிவு வந்துருக்கு. சோ குழிவு வில் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வில்லை பார்த்த உடனே கழிவு போகும்போது ஜஸ்ட் ஒரு ஐடியா கொண்டு வரணும், அந்த லென்ஸை பத்தின நாலேஜ். இப்ப இந்த லென்ஸ் நான் அடுத்த சொன்னா இங்க மெய்ப்பொருளுக்கு எப்பவுமே மாயவிம்பம் கிடைச்சு உரிச்சிருந்ததா இருக்கும், நிமிர்ந்ததா இருக்கும். எஃப்க்கும் அதாவது ஒளியியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் நடுவுல இந்த இந்த ஏரியாக்குள்ள மாயவிம்பம் கிடைச்ச போகுது. சரியா? அப்ப அடுத்தது இதுல குவிய தூரத்தை நாம எப்பவும் நினைச்சுவோம் பிளஸ்ல செல்வோம். வில்லேஜ் யூஸ் பண்ணி செல்ல போனா பிளஸ்ல செல்வோம். அடுத்த விஷயம் என்ன சொன்னா உங்களுக்கு இதுல கதிர் அதாவது ஒளியியல் மையத்துக்குள்ள ஒரு கதிர்ல முறிவு வராது. அதே நேரம் சமாந்திரமா வர கதிர் குவியத்திலிருந்து வெளியேற மாதிரி இருக்கு. குவியத்துல இருந்து இந்த குவியத்துல இப்படி வெளியேற மாதிரி இருக்கு. அடுத்தது குவியத்தை நோக்கி வர கதிர்கள் சமாந்திரமா போகும். இந்த நாலேஜ் ஆரம்பத்திலே வந்துடும். அடுத்து நல்லா ஞாபகம் போகணும், ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மாயப்பொருளுக்கும் மெய்பிம்பம் கிடைச்சும். எப்பன்னு சொன்னா அந்த மாயப்பொருள் ஒளியல் மையத்தும் குவியத்துக்கும் இடையில இருக்க நேரம், மாயப்பொருள் ஒளியல் மையத்தும் குவியத்துக்கும் இடையில இருக்க நேரம் மெய்பிம்பம் ஏற்படும். சோ ஷார்ட் ஆஃப் நாலேஜ் இதை பத்தி வந்துடும். ஓகே, இப்ப நான் பார்ப்போம் கதிர்வரி படத்தை காட்டியிருக்காங்க. இப்ப உதாரணமா இதுல ஒளியல் மையத்துக்குள்ள வார கதிர் பாதையில இருந்து சேஞ்சும் இல்லை, இதுல போகும். சோ ஆறுன பாதை. ஆல்ரைட், கிளியர். அப்ப ஆறு வரப்போன்னு தெரியும். இப்போ எல்லா ஆர்ட்ஸ்லயும் ஆறு இருக்கு. சோ ஆறு நீங்க பார்க்க தேவையில்லை, ஆறு வரும், கட்டாயம் வரும். சோ பாக்குறதுக்கு வளைஞ்ச மாதிரி இருக்கேலும் நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரைஞ்சு பாருங்க, ஒரிஜினல் பேப்பர்ல வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு சரியான இது எடுத்துக்கலும். அடுத்தது இதுல இருந்து இப்படி குவியத்தை நோக்கி வரக்காது, இதுல இருந்து இப்படி குவியத்தை நோக்கி வரக்காது என்ன செய்ய போதும், இதுக்கு சமாந்தரமா இப்படி போகும். ஓகே, அப்ப எஸ்ன கதிர் கியூண்ட கதிரும் சரி, கியூண்ட கதிரும் சரி. அடுத்த கதிரை பார்த்தோம் சொன்னா இதுக்கு சமாந்தரமா வார கதிர், இப்படி சமாந்தரமா வார கதிரை என்ன செய்யும், குவியத்துல இப்படி விரிஞ்சு போற மாதிரி போகும். சோ பிஎம் சரி. ஆனா எஸ் பாருங்க, இப்படி குவியத்தால் வாழ்ந்து போற மாதிரி இருக்கு, இப்படி ஒரு கதிர் வர ஏலா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. சோ பிஎம் கியூம் ஆரும் சரி. சோ லென்ஸை பத்தி கேள்வி கேட்டேன்னு சொன்னா அந்த லென்ஸ்ல கதிர் படம் தெரிஞ்சிருக்கணும், வில்லேஜுத்திரம் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பவர் எப்படி காணணும் தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் மைனஸ் தெரிஞ்சிருக்கணும். நான் செல்ல விஷயம் எல்லாம் கிளியரானு பாருங்க. அண்ட் இன் ஃபியூச்சர்ஸ் கேள்விகள் வார நேரம் இதுக்குள்ள கேள்வி வைப்பாங்க. ஏற்கனவே பாக்க 2011-12 கேட்ட கேள்வி உண்டு, 2020 கொண்டு வந்தான். சோ சேம் எஸ் 2021 கேட்டிருக்கான். சோ அப்ப இதுல பிம்பம் எங்க வரும், இந்த கேள்வியை கேட்க இல்ல, பட் பிம்பம் எங்க வரும் சொல்லி கேள்வி வந்திருந்தேன்னு சொன்னா இது பிம்பம் எங்க அமைய போதும், இதுக்குள்ள மாதிரி. இப்ப இதுல நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா கதிர்வரி படம் வந்து இது இங்கால போகுது. சோ இந்த கதிர் எப்படி போகுது. சோ நீங்க பேப்பர்ல ஒரிஜினலாவே வரைஞ்சு பாருங்க. பிகாஸ் நான் இங்க வரைஞ்சது ஹைட் டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குது. நீங்க பேப்பர்ல ஒரிஜினலா வரைஞ்சா உங்களோட ஒரிஜினல் பேப்பர் எடுத்து வரைஞ்சீங்கன்னு சொன்னா இப்படி சமாதானம் வர்றது இப்படி போகும். அட் த சேம் டைம் இங்க சரியா அளந்து வரையணுமே, அளந்து வரைஞ்சாலும் இப்படி வர்றது இப்படி போகும். ஒளியல் மையத்துக்குள்ள போற ஒளியல் மையத்துக்குள்ள போகும். இதெல்லாம் சந்திச்சு ஒரு புள்ளியில பிம்பம் வரும். இது ஒரிஜினல் பேப்பர்ல வரைஞ்சீங்க சொன்னா இங்க அளவு திட்டம் பிள்ளையா வரைஞ்சதுல எனக்கு ஒழுங்கா வரையுது இல்ல. நீங்க ஒரிஜினல் பேப்பர்ல இதே வரைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மூணும், இந்த இதை நீங்க பின்னிக்கு இணைச்சதும் இதை நீங்க இப்படி பின்னிக்கு இணைச்சதும் இதுக்குள்ள போகணும், இது மூணும் ஒரு பாயிண்ட்ல சந்திச்சு அந்த பாயிண்ட் ஒரு மாயமும் குறிச்சு தோணும். ஏன்னு சொன்னா இன் ஃபியூச்சர் அடுத்த வருஷம் இந்த கல்வியை என்ன செஞ்சிடாது, இதுல பிம்பம் எங்க வரும், தாளத்தை காணணும் கல்வி காட்டுறேன். சோ ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கிளியரா இருக்க போகுது, லேசர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிறேன். எஸ்டி கிராஃபுக்கு ஒரு பிடி கிராஃப் கட் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப கிளாஸ் எப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி தெரியா, நான் ஆல்ரெடி கிளாஸ் என்ன ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி தந்திருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு எல்லா கிராஃபும் வரையே. சோ நான் இப்ப அந்த ஏற்ற மாதிரி தான் போறேன். நான் இந்த ஷார்ட் வேயும் இங்க நான் சொல்லி தந்துட்டு போறேன், புதிய ஆட்கள் இருப்பீங்கிறதால. இது படித்திறன் 0, படித்திறன் 0, மாறா நேர்படுத்திறன். சரியா, மாறா நேர்படுத்திறன், மாறா மறைப்படுத்திறன், அதிகரிக்கும் நேர்படுத்திறன், குறைவடையும் நேர்படுத்திறன், அதிகரிக்கும் மறைப்படுத்திறன், குறைவடையும் மறைப்படுத்திறன். கிளியரா? இந்த விஷயம் எல்லாம் கிளியரா இருக்குன்னா ஒரு கிராஃப்ல இன்னொரு கிராஃப் கன்வெர்ட் பண்ணுது, அந்த பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. சோ இங்க வந்து இருக்க எஸ்டி கிராஃப் பாருங்க, இப்படி போகுது, மாறாம போகுது, மாறா இப்படி போகுது. இப்ப எப்பவுமே என்ன செய்வான்னு சொன்னா பிடி கிராஃப்ல எஸ்டி கிராஃப் கழிட்டு இருக்கலாம்.
இந்த இயர் என்ன செஞ்சான்னு சொன்னா எஸ்டில இருந்து வீட்டையே கேட்டான். இதுவும் பழைய பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி, மிச்ச நாள கிராஃப் கேள்வி விடுபட்டிருந்த திரும்பி அந்த விஷயத்துக்கு வந்திருக்கான். சரியா? அப்ப இதை நாம ஒப்சர்வ் பண்ணி பார்ப்போம் அப்படி சொன்னா இதுக்கு நேரம் நான் வீட்டை அடிக்க பாருங்க. இந்த இடத்துல படித்து என்ன செஞ்சுட்டு போயிருக்கு, எந்த ஷேப் வந்திருக்கு பாருங்க, இந்த ஷேப் நேரா அதிகரித்து ஷேப். அப்ப வேகம் என்ன செஞ்சிருக்கணும், நேரா அதிகரிச்சு இருக்கணும். பாருங்க வேகம் அப்ப நேரா அதிகரிச்சிருக்கு, வேகம் எப்படி இருக்குது, நேரா அதிகரிச்சுட்டு போயிருக்கு. அதுக்கு பிறகு இதுக்குள்ள பாருங்க இடப்பெயர்ச்சி எந்த மாறா நேர் பெருமா. இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கு, நேரத்தோட மாற இல்ல, மாறா ஒரு பெருமானமே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இடப்பெயர்ச்சி மாற இல்ல ஆனா நேர்ல வெலுவண்டு இருக்கு, சாரி ஆனா மாறா நேர் வெலுவண்டு. ஆனா இதுல படித்திருந்த பாருங்க, இதுல படித்திரன் செஞ்சிருக்கு பூஜ்ஜியமே. படித்திரம் பூஜ்ஜியம், வேகம் என்ன பூஜ்ஜியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்டி கிராஃப்ட படித்திறன் வேகத்தை தரும், விடி கிராஃப்ட படித்திறன் ஆர்முடுல தரும். அதனால எஸ்டி கிராஃப்ட் ஏரியா எடுத்து சொல்லுண்டா ஒன்றையும் தராது, வீட்டிட ஏரியா எஸ் இடப்பெயர்ச்சியை தரப்போகுது, அச்சரான கொடுத்தோமே ஏட்டிட ஏரியா வேகத்தை தரப்போகுது, ஆர்முல வரக்கூடிய ஏரியா வேகத்தை தரப்போகுது. சோ இதுல பாருங்க படித்திரம் பூஜ்ஜியம், சோ வேகம் எப்படி இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். இப்ப இந்த கேவ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இந்த படித்திரம் செஞ்சிருக்கு, நேரா அதிகரிச்சிருக்கு. அப்ப வேகம் என்ன செஞ்சிருக்கணும், நேரா அதிகரிச்சிருக்கணும். கிளியரா? சோ இந்த செட்டப் இங்க வந்திருக்கணும். சாரி இந்த இது வந்து பாருங்க வேகம் நேரா குறையுது, வேகம் வந்து நேரா குறையுது செட்டப் நான் மாதிரி சொல்லிட்டேன். சோ வேகம் நேரா குறையுன்னு சொன்னா ஒரு பெருமானத்துல இருந்தே குறைஞ்சிட்டு வந்திருக்கணும். படித்திரம் பூஜ்ஜியமா இருக்கணும், வேகம் இங்க பூஜ்ஜியமா இருக்கு, பூஜ்ஜியம் வர காரணம் குறைஞ்சிட்டு வந்திருக்கணும். சாரி நான் மாறி எடுத்துட்டேன். அப்ப இங்க வேகம் 0, அப்புறம் செய்யணும் வேகம் அதிகரிச்சுட்டு போகும். கிளியரா? இந்த இது வேணும் கிளியரா இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு குயிக்கா இலங்கைக்கு கன்வெர்ட் பண்ண ஏது. சோ ஷார்ட்டா இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மராளம் மனசு பழகப்படுத்தேன். இதுல பாருங்க உங்களோட இடப்பெயர்ச்சியில படித்திறன் வந்து நேரா குறைஞ்சிட்டு போகுது, சோ வேகமும் நேரா குறைஞ்சிட்டு வரும். இது வேகத்துல நேர்பகுதி, இது வேகத்துல மறைப்பகுதி. இங்க வந்து படித்திறன் பூஜ்ஜியம், சோ வேகம் எப்படி இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். இங்க வந்து படித்திறன் நேரா அதிகரிச்சுட்டு போகுது, சோ வேகம் செய்யணும் நேரா அதிகரிச்சுட்டு போகும். ஏன்னா எஸ்டி கிராஃப்ட் படித்திறன் வீட்டே தான். சோ இதுல இது ஈஸியான செய்யணும், கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். சோ அதுக்கு தேர்ட் ஆன்சர் சூட்டபிளா இருக்கு. ஓகே நான் அடுத்த வேலைக்கு போறேன். 13 கிராஃப் பாதி கிளியர் நினைச்சேன். சோ இந்த டைம் ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா ஒன்ஸ் திருப்பி பாருங்க. இந்த இருக்கு இந்த 6 பார்ட், சாரி இந்த 7 கிளியர் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டிய கிராஃப் வேண்டியதை கன்வெர்ட் பண்ணிக்க. சரி இது 23 24 ஹெல்ப் பண்ணும். சோ ஏன்னா பேசிக்ல கிராஃப் படிச்சவங்களுக்கு சிலவங்க வந்து கிராஃப் பந்தியா நோட்ஸ் எழுதி படிப்பீங்க, அப்படி ஒன்றும் தேவையில்லை. இந்த 7 தெரிஞ்சா போதும், உங்களுக்கு அங்கால வர எல்லா கல்வியும் செயல்மானதான் இருக்கு. சரி நான் இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன். அடுத்தது வந்து இந்த கேள்விட ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி எதை பத்தி கேட்கான்னு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணுமே. இப்ப ஒரு வட்டம் ஒன்று இருக்கு, இந்த வட்டத்துல ஏன் ஒரு புள்ளியை மார்க் பண்ணி தந்திருக்கான். இது ஒரு மாறா கோண வேகம் ஒமேகான்னு சொல்றது. ஏன் ஒரு புள்ளியை மார்க் பண்ணி தந்திருக்கான், இதுக்கு செங்குத்தா இன்னொரு புள்ளியை உங்களுக்கு மார்க் பண்ணி தந்திருக்கான் பி சொல்லி. ஓகே இப்ப கேள்வி பாருங்க. ஒரு வட்டத்தின் பாதையில் சீரான கோண வேகத்துடன் இயங்கும் ஒரு பொருள் A உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் அமைவு எக்ஸ் அச்சின் மீது உள்ள எரிய புள்ளி P யின் இடப்பெயர்ச்சி எக்ஸினதும் வேகம் V யினதும் நேரம் T உடனா மாறும். சரியா? வேகம் V யோடையும் இதோடையும். இது எப்படி, பொருள் அமைவு எக்ஸ் அச்சின் மீது உள்ள எரிய புள்ளி, இந்த எக்ஸ் அச்சில இருக்கிற இந்த புள்ளி இதுக்கு இருந்தான இது என்னன்னு சொல்லி கேட்கா. சரியா? நேரம் T யோட அமைவை காட்டணுமா. அப்ப நேரம் Tல இந்த பொருள் எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஏண்ட புள்ளி இங்க இருக்கு. சரி, ஒரு மாறா ஒமேகாவோட இயங்கிட்டு இருக்கு சீரான கோண வேகத்தோட, மிக சிறந்த விதத்துல வகை குறிப்பு. ஓகே இப்ப நான் இதுக்கு இடையோட டீட்டா கோணம் சொல்லி இருக்கேன், இது RR சரிதானே. அப்ப இந்த பொருள் எக்ஸ்ட அமைவிடம் இடப்பெயர்ச்சி நான் இங்கால எக்ஸ் எடுத்தேன், ஏதை நான் டீட்டா எடுத்தேன்னா இங்கால பாருங்க ஒரு எக்ஸ் அச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கான். அப்ப இங்கால கோணம் கூட 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 இங்கால கொஞ்சம் மறையில வரணும், அவன் 90 தாண்டி போகணும். அப்ப இது இங்கால குறுகிய கோணமா இருக்கணும். சரியா? அப்பதான் இங்கால வந்தா மறைப்பெருமானமா இருக்கும். அப்ப இங்கால நேரே எக்ஸ் லைன் சொல்லி தந்திருக்கானே. சோ இது இடப்பெயர்ச்சி இந்த எக்ஸ் சமன்டா ஆர்
cos தீட்டாவுக்கு சமம். r cos தீட்டாவுக்கு சமம். சோ r சில ஒரு மாறா பெருமானம். ஆகவே இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறல் ஒரு cos கிராஃபா இருக்கு. கிடையிட பயிற்சி இந்த கிடையிட பயிற்சி r cos தீட்டா. சோ இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறல் உங்களுக்கு ஒரு cos கிராஃபா இருக்கும். கிளியரா? இப்ப மெட்ஸ்காரன் என்ன செய்வான்னு சொன்னா இந்த இடத்துல வச்சு அணுக்க வழியை முடிச்சு எப்படின்னா வேகத்துக்கான கிடை வேகத்துக்கான dx ஓ dt என்று சமன் இத அப்படியே கொஸ்டீரா இத அப்படியே நீங்க வகையிடணும். சோ வகையிட்டீங்க உங்களுக்கு வரப்போ -r sin θ -r sin θ. அப்ப உங்களுக்கு உடனே என்ன வரணும் sin கிராஃப் எப்படி வரணும் தலைகீழா வரணும். sin கிராஃப் தலைகீழா வரணும். இது மெட்ஸ்க்கு லேசி வகையிட்டு தெரிஞ்சுன்னு சொன்னா இத வகையிட்டா வேகத்தை தரும். இடப்பெயர்ச்சி வகையிட்டீங்கன்னு சொன்னா வேகத்தை தரும். சோ இந்த கிராஃப் இருக்கு. பயோகால் பாத்துக்கோங்க எப்பவுமே தொடலி வழியே தான் வேகம் இருக்கு. ஒமேகா மாற இல்லைன்னு வேகம் மாறுமா? v சமன் r ஒமேகா. r மாறலையே சோ வேகம் மாறாது. இது இப்படி செங்குத்தா இருக்க போகுது. இது தீட்டா இது தீட்டாண்டா இது அப்படி எப்படி இருக்க போகுது? தீட்டாவா இருக்க போகுது. இது தீட்டாண்டா இது அப்படியோ தீட்டாவா இருக்க போகுது. ஏன்னா z செட் கொண்டு விட்ட போகணும். அப்ப இது அப்படியோ 90 மைனஸ் தீட்டா. சோ இதுல கிடைவேத நான் கூறு பிரிச்சா இந்த டிரெக்ஷன்ல பாருங்க டிரெக்ஷனை கூறு பிரிச்சேன். ஏன்னா இது ஒமேகா எப்படி காட்டியிருக்கானே சோ வேகம் தொழில் இப்படி இருந்திருக்கும். சோ இந்த டிரெக்ஷன்ல வரப்போறது v cos 90 மைனஸ் தீட்டா. v cos 90 மைனஸ் தீட்டா. அந்த cos 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி நீங்க பேசிக் பிசிக்ஸ் இல்ல பேசிக் மேத்ஸ் ஏதோ ஒன்று விஷயத்தை படிச்சிருப்பீங்க. sin தீட்டாக்கு சமம். சோ v sin தீட்டா. டிரெக்ஷன் என்ன? இந்த டிரெக்ஷன். இப்ப நீங்க நல்லா பாருங்க இந்த இடப்பெயர்ச்சியை இந்த டிரெக்ஷன்ல நீங்க பிளஸ் எடுத்திருக்கீங்க. அதுக்கு வந்து எப்படி கிராஃப் வந்திருக்கு? ஏன்னா xy தான் இருக்கா. சோ இந்த இங்கால எகெயின்ஸ்ட் டிரெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த டிரெக்ஷன் பிளஸ் தான் இந்த டிரெக்ஷன் எப்படி இருக்க போகுது? மைனஸ் இருக்க போகுது. அப்ப இத பர்மனன்ட் v sin θ. அப்ப நான் இந்த டிரெக்ஷன் இங்கால போடணும். அப்ப என்ன வரும்? மைனஸ் v sin θ. சோ sin கிராஃப் மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி என்ன செய்யும்? தலைகீழா பெறணும். அப்படி என்ன செய்ய போகுது? தலைகீழா பெறணும். சோ sin கிராஃப் வந்து வரும். கிளியரா? நார்மலான ஒரு கேள்வி, எந்த கஷ்டமும் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா சரி. இடப்பெயர்ச்சியையும் வேகத்தையும் வச்சு கேள்வியா கேட்டிருக்கோம். சப்போஸ் இங்க வந்து இடப்பெயர்ச்சி கிடைவேதம் மட்டும்தான் கேள்வியா பேசலாம். இப்ப நான் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி நிலைக்குத்து பத்தி இன் ஃபியூச்சர் கேள்விகள் வந்தேன்னு சொன்னா எப்படி வரும்? இப்ப யோசிச்சு பாருங்க. நிலைக்குத்து இது y நான் எடுத்தா இந்த y க்கு சமன் r sin θ. y சமன் r sin θ. ஆகவே நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கு ஒரு sin கிராஃப் வரப்போகுது. கிளியரா? இப்ப வேகத்தை பார்த்தோம் சொன்னா இங்கால v cos 90 minus θ னா இங்கால v sin 90 minus θ. அப்படி இல்லனா 90 minus θ நிலைக்குத்தோட இது θ. சோ v cos θ. நிலைக்குத்தோட வேகம் என்ன வரப்போகுது? v cos θ. சோ v cos θ ன்னு சொன்னா நிலைக்குத்து திசை நோக்கி இது மேல் நோக்கி திசை தான் இது மேல் நோக்கி திசை தான். சோ ஒரு cos கிராஃப் வரும். கிளியரா? ஆனா ரெண்டு தலைகளை மாறுமா? மாறாது. எல்லாம் நாங்க நீங்க நிலைக்குத்த மேல் நோக்கி எடுக்க டிரெக்ஷனும் இது கூறுபிரிச்சின வார டிரெக்ஷன் சேம் ஆயிருக்கு. ஆனா இங்க கூறுபிரிச்சின வார டிரெக்ஷன் எகெயின்ஸ்ட் ஆயிருக்கு நீங்க எடுக்க டிரெக்ஷனுக்கு. சோ அதான் நீங்க என்ன செஞ்சீங்க? இதை மைனஸ் ஆக்குனீங்க. கிளியரா? சோ நார்மலான ஒரு விஷயம். இந்த கேள்வி இப்படியும் இனி வாரண்டா மாறி வரலாம். ஐ ஹோப் உங்களுக்கு வழங்கி இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். சோ சரி இஷ்யூ இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஐ மீன் எந்த நம்பர்ல இது எடுக்கீங்களோ இதால எதன் மூலமோ அந்த இடத்த கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னு சொன்னா டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல கமெண்ட்லயும் போட்டுக்கணும் உங்களுக்கு இதுல விலங்கு இல்லாத பாட்டு இருந்துச்சு. ஓகே, அடுத்த கேள்வி நான் மூவ் ஆகும். ஸோ 14வது கேள்விக்குவாங்க. ஒரு நிலைக்குத்துள்ள மைத்துளை குழாய் நீர் 2 சென்டிமீட்டர் உயரத்தில் எழுகிறது. குழாய் நிலைக்குத்து 60 சாய்ந்திருக்கும் போது குழாய் உள்ள நீர் நிரலின் உயரம் யாது? ஓகே, நார்மலான ஒரு கேள்வி. ஒரு நிலைக்குத்தா இருக்கு மைத்துளை குழாய்க்கு 2 சென்டிமீட்டருக்கு எழுதுதான். சரியா? அப்ப நான் எடுக்கேன் இதுல ஒரு இதுக்குள்ள அமைத்து வச்சிருக்க மாதிரி நாம எடுக்குமே. அப்ப இவ்விடம் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கான். சரியா? நல்லா அமைச்சுக்கோங்க. அப்ப இந்த மைத்துளை குழாய்னு சொல்ல நேரம் நீர் இப்படிதான் இருக்குமே. சோ ப்ரொப்பானம் படிச்சிருந்தா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இல்லன்னு சொன்னா மெக்கானிக்ஸ் தான் படிச்சிருக்கேன் ப்ரொப்பன படிச்சிருந்துச்சுன்னா ப்ரொப் படிச்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல அமுக்கம் பீண்டு சொன்னா இங்க சாதாரண வளிமண்டல அமுக்கம் இருந்திருக்க போகுது.
சோ இந்த இடத்துல அமுக்கம் என்ன இருந்திருக்கணும் P பிளஸ் HOG 2 சென்டிமீட்டர் தானே HOG இருந்திருக்கணும். அப்ப இப்ப நான் இந்த குழாய் என்ன தெரியுமா செய்யாங்க 60 பாயில் சாய்ச்சாங்க. இதே குழாய் 60 பாயில் சாய்ச்சாங்க. சரியா நிலை குத்தா மேல எழுக அந்த உயரம் மாறுமா எனக்கு கேள்வி அர்த்தம். நிலை குத்தா மேல எழுக அந்த உயரம் மாறுமா என்ன செய்யாது ஒரு காலமும் சேஞ்ச் ஆகாது. என்ன சொன்னா அது தங்கி இல்லை அந்த நிலை குத்தா அந்த மேல எழுவது வந்து எதுல வளிமண்டல அமுக்கத்திலயோ குழாய் சாய்வுலயோ தங்கி இல்லை. இப்ப அது என்ன விஷயம் சொன்னா இப்ப இதுல நீர் இப்படி இருக்க போது ஏங்கிள் இதனா எச்சுன்னு சொல்லி இருக்கு. சரியா இவ்வளவு எச்ச இப்ப உங்களோட கேள்வி என்ன சொன்னா குழாயில் உள்ள நீர்நிலையோட நீளம் யாது நிலைக்குத்து உயரத்தை கேட்டு இல்ல நீளம் யாது இது எச் எதுல பாக 60 பாகம். சோ இந்த ஹைட் என்ன இருக்க போதும் h sin 60 h sin 60 sin 60 வந்து half so h/2 ஆ இருக்கும் h/2 ஆ இருக்கும். இந்த ஹைட் h/2 ஆ இருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல நமக்கு p டேஷ் இருக்கு. இப்ப இங்க சாதாரண வளிமண்டல அமுக்கம் சோ இங்க இந்த இடத்துல இந்த ஒரே கிரமத்துல அமுக்கம் சமன் சோ இந்த அமுக்கம் சமப்படுத்தலும் சோ பாயிண்ட் செல் அமுக்கம் எதுக்கு சமன்னா இருக்கும்டா இதால மேலே இருந்து வர இந்த பீண்ட அமுக்கத்துக்கும் இந்த 2 சென்டிமீட்டரே நான் அளவு மாற்றம் செய்யல நான் கட்டாகும்படியால் அளவு மாற்றம் செய்ய முடியும் 2 dgக்கு சமம். சரியா இது ப்ரொப் அடிச்சேன்னு எனக்கு கிளியரா இருக்கும். இப்ப இந்த இடத்துல ப்ரொப்ப நாம யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன்டா பாருங்க மேல வளிமண்டல அமுக்கம் இந்த அமுக்கத்துக்கு வித்தியாசம் எதுக்கு சமன் 2t over r க்கு சமம். ஏன்னா ஒரு தொடுகை மேற்பரப்பு கீழான வழி இல்ல மேல மட்டும்தான் இருக்கு 2t over r க்கு சமம். சோ இதுல எனக்கு π - p என்று கிடைக்கலாம் 2 dg கிடைக்கும். அப்ப இந்த π - p சமன்றதால 2t over r என்று சமன் 2 dg க்கு சமம். இது இந்த நிலைமை. இந்த நிலைமைக்கு நான் யூஸ் பண்ணினா இங்க சாதாரண வளிமண்டல அமுக்கம் இந்த இடத்துல வந்து p டேஸோட இந்த இது நீளம் வந்து ஒரு சரிவுல இருக்கு. சரியா நிலைக்குத்து நீர்நில நிலைக்குத்தால மட்டும்தான் இன்னைக்கு என்ன செய்ய போகுது பிரஷர் வரப்போகுது. சோ நிலைக்குத்தா இருக்கிறது h/2 அப்ப நிலைக்குத்து உயரத்தை தான் போடணுமே. அப்ப இந்த பை என்று சமன் சொன்னா p டேஷ் h/2 dg h/2 dg க்கு சமம். இந்த இடத்துல ப்ரொப்ப நீங்க யூஸ் பண்ணீங்க சொன்னா மேல வளிமண்டல அமுக்கம் இங்கால p டேஷ் சோ ரெண்டுக்கு மேல வித்தியாசம் π - p டேஷ் என்று சமன் 2t over r க்கு சமம். இதுல இருந்து π - p டேஷ் நான் எடுத்தா அது எதுக்கு சமன் h/2 dg க்கு சமம். சோ 2t over r க்கு சமன் h/2 dg இது ஒரு சமன்பாடு 2t over r க்கு சமன் h/2 dg. அப்ப இந்த h/2 dg இங்க வர 2 dg என்ன செய்யணும் எனக்கு சமப்படுத்தலும் h/2 dg சமன் 2d dg dg வெட்டப்படும். சோ h சமன் 4 சென்டிமீட்டர். ஆகவே இதுல நீளம் 4 சென்டிமீட்டர் அப்படி இல்ல சரியா அது நீளம் 4 சென்டிமீட்டர் சோ ஆன்சர் 4 சென்டிமீட்டர். அப்படி இல்ல எனக்கு இது கொஞ்சம் பலங்க இல்ல இல்லாட்டி குழப்பம் எனக்கு ப்ரொப்பாடம் டவுட் அப்படின்னா ஜஸ்ட் யோசிங்க நிலைக்குத்தால இப்ப ஒரு குழாய் ஒன்று நம்ம நீருக்குள்ள அமைத்துவோம் ஒரு உயரம் ஒன்று திரவம் ஒன்று எழுதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் அந்த திரவம் அமுக்கம் சமப்படுத்துறதுக்கு மேல் நோக்கி நிலைக்குத்தா நீரியல் அமுக்கம் உண்டு ஹைட்ராலிக் பிரஷர் உண்டு என்ன செய்யுது அந்த இடத்துக்கு உருவாக்குது. அப்ப இது உருவாக்குது 2 சென்டிமீட்டருக்கு ஆனது நீரால வர 2 சென்டிமீட்டருக்கு ஆனது. அப்ப இந்த இடத்துலயும் வாரது 2 சென்டிமீட்டருக்கு ஆனதா இருக்கணும். ஆனா இது கிடியோட 60 பாய் இப்படி சாஞ்சிருக்கு கிடியோட இப்ப 60 பாய் சரிஞ்சிருக்குன்னு சொன்னா நிலைக்குத்து உயரம் 2 சென்டிமீட்டரா இருக்கணும். அப்ப இது 2 சென்டிமீட்டர் இது 60 பாய் எத்தனை இருந்திருக்கணும் 4000 அப்பதான் சைன் உங்களுக்கு ஹாஃப் வரும் அப்படின்னு 4000 சோ 4 ஆன்சர். ஏன்னா அந்த நிலைக்குத்து உயரம் சாப்பிடுறதுக்கு உயர்றது மாறாது. கிளியரா இந்த ஐடியா வச்சு இந்த கேள்வியும் செய்யணும் அப்படியே உடச்சுட்ரு. சோ 4 சென்டிமீட்டர் உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த ஐடியா நல்லா கிளியரா வழங்கும். இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் நான் சொன்ன இதோட நீங்க பிராக்டிகல் நாலேஜோட யோசிச்சு பாருங்க அதோட ஆன்சர் எடுக்க எழுதுங்க. ஓகே 15வது கேள்விக்கு வாங்க. 15 வந்து ஒரு நார்மலான ஒரு கேள்வி பெருசா ஹார்ட் ஒன்று கொடுக்க இல்லாம ஒரு பொருளின் சடுத்து திருப்பம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுங்க. ஏ அது பொருளின் திணிவை சார்ந்துள்ளது சரிதானே. சடத்துவ திருப்பம் ஒரு தியரி பாட்டு அப்படி கேள்வியா கேட்கும். சடத்துவ திருப்பம் சிலது புள்ளி திணிவுக்கே மார்க்ஸ். சோ உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் ஷார்ட்டா இங்க விளையாடுத்திட்டு போறேன்.
ஒரு புள்ளி திணிவு எடுத்தோம் சொன்னா mr². அதே நேரம் நான் ஒரு வளையத்தை எடுத்தேன்னு சொன்னா மையம் பற்றி mr². ஒரு பொருளை எடுத்தா mr², நடு அச்சு பற்றி. இப்ப வட்ட அடரோண்டு எடுத்தா half mr². ஒரு திண்ண உருளை எடுத்துன்னு சொன்னா half mr². கோலத்தை எடுத்துன்னு சொன்னா 2/3 mr². ஒரு திண்ம கோலத்தை எடுத்துன்னு சொன்னா 2/5 mr². ஒரு கோலன்ற ஒரு முனை பற்றி எடுத்தா 1/3 ml². ஒரு கோலன்ற கீழே அச்சு பற்றி நான் எடுத்துன்னு சொன்னா 1/12 ml². சோ இதெல்லாம் கிளியரா இருக்கணும் சடத்துவ திருப்பம் சொல்ல நேரம். அப்ப சடத்துவ திருப்பம் தங்கியுள்ள காரணிகள் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம்டா திணிவு பரம்பல். அது எவ்வளவு தூரத்துக்கு பரம்பி இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன திணிவுகள்ல mr², சின்ன புள்ளி திணிவு mr² ஒரு சிக்மா கூட்டுத்தொகை தான் ஃபைனலா வர சடத்துவ திருப்பம். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு பரம்பி இருக்கு அதை பார்க்கணும். அடுத்த விஷயம் எந்த அச்சில இருந்து பார்க்க போறீங்க. அப்ப அச்சில தங்கி இருக்கு, திணிவுல தங்கி இருக்கும். நீங்க காண அந்த சதுரமுகானுடைய புள்ளியில தங்கி இருக்கும், திணிவு பரம்பல்ல தங்கி இருக்கும். அந்த புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துக்கான பொருள் இருக்கு அதுலயும் தங்கி இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க பொருளின் திணிவை சார்ந்து உள்ளது. எவ்வளவு வெயிட். இப்ப சேம் ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர், ஆனா இதுல வெயிட்டோட வெயிட் கூடன்னு சதுரம் செய்யும் கூடும். அதே மாதிரி பொருளை திணிவு பரம்பலை சார்ந்தோ. இப்ப சேம் ஸ்ட்ரக்சர் சரியா. இப்ப நான் ஒரு அச்சு பற்றி இந்த இது சும்மா இந்த மாதிரி ஒரு பொருள் எடுப்பேன். இந்த அச்சு பற்றி காணிங்க, இதுல திணிவெல்லாம் இங்கே கூடுதலா உங்கால சும்மா லேசானதாவும் இருக்கு. இதே ஸ்ட்ரக்சர் இங்கே லேசானதா உங்கால கொஞ்சம் இரும்பால காணும். இப்ப இங்கே இரும்பு நடுவுல இரும்பும் வளைச்சு பலகையும் யோசிங்க, இங்க பலகையும் சுத்தி இரும்பு யோசிங்க, சேம் பொருள். ஆனா சரி திணிவு பரம்பல் செல்வாக்கு செலுத்துது. எவ்வளவு தூரத்துக்கு திணிவுகள் போயிருக்குன்னு சொல்லிதானே சரி செல்வாக்கு செலுத்துது. அதுக்கான என்ன செய்யும் சடத்துவ திருப்பம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது கோண வேகத்தை சார்ந்து இருக்கு, கோண வேகத்தை சார்ந்தது இல்லை. சரி கோண உந்தம் இல்லாடி உந்த காத்து ஒண்ணு பேசினா இல்லாடி இயக்கப்பாட்டு சக்தி சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி பேசினா நம்ம கோண வேகத்தை பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா சடத்துவ திருப்பம் கோண வேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ ஏயும் பியும் மட்டும் சரி தட்ட தெளிவா வழங்கு. கிளியரா? சோ எந்த விஷயமும் இல்லை, நார்மலான ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஓகே 16வது MCQ வாங்க. இப்ப இந்த கேள்வியும் பாஸ் பேப்பர்ல வந்து ஓல் ஆன்சர் கொடுத்திருக்கோம். அசிஸ்டன்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க அதுல பிழை ஆன்சர் கொடுத்திருக்கோம்னு நினைச்சேன். சப்போஸ் இதுல புதுசா அந்த புக்ல சரியா வருது சரியா. நாங்க அந்த டைம்ல உள்ள புக்ஸை நான் பார்த்த நேரம் நிறைய ஆன்சர்ஸ் பிழையா இருந்துச்சு அதுல. அப்ப அதுல பிழையான ஆன்சர் கொடுத்திருக்கான்னு நினைச்சேன். ஒரிஜினல் பேப்பர் எடுத்து பாருங்க, ஓல் ஆன்சர் கொடுத்து ஒரு கேள்வி இருக்கு, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டுருக்கான். ஒன்றுமே இல்ல, ஏ குறுக்கோட்டு பரப்புக்குள்ளால 3v வேகத்துல ஒரு நீர்த்தாரைகள் வருது வந்து சிவருக்கு செங்குத்தாப்பட்டு அப்படியோ வளைஞ்சிருது. செங்குத்தாப்பட்டு என்ன செஞ்சிருது அப்படியோ வளைஞ்சிருது. இப்ப வேண்ட கேள்வி என்னன்னு சொன்னா இங்க சிவற்றுல அதாவது இங்க பாருங்க திரவத்தினால் சுவர் மீது ஊற்றப்பட்ட விசைட பாருங்க, விசைதான் கெடுங்க. அதாவது திரவத்தால சுவர் மீது உணர்த்தின விசை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திரவத்தால சுவர் மீது உணர்த்தின விசை, சுவரால திரவத்தின் மீது ஒரு விசை ஊற்றப்படும். சோடி விசை ஒண்ணு நேர்ந்திருக்கு. சோ இப்ப நாம திரவத்தால சுவர் மீது ஒன்றை விசையை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு செகண்ட், அதாவது v வேகத்தோட ஏ குறுக்கோட்டு பரப்புல இருந்து ஒரு திரவம் வருதுன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல வார திரவத்தில திணிவு வாடி VAD படிச்சிருப்பேன். டி அடர்த்தியுடைய ஒரு திரவமா இருந்தா VAD. கிளியரா? இது ஒரு செகண்ட்ல வர திணிவு. இங்க வேகம் எத்தனை 3v. அப்ப ஒரு செகண்ட்ல அழகு நேரத்துல வார திணிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 3VAD. இந்த திணிவு என்ன செய்யுது ஒரு செகண்ட்ல இதுல இருந்து வருது. இப்ப வேக மாற்றத்தை பார்க்கணும். பாருங்க ஆரம்ப வேகம் இங்கால 3v, இறுதி வேகம் 0. அப்ப நான் இப்ப வேக மாற்றத்தை எடுத்தேன்னு சொன்னா 0 மைனஸ் 3v. இப்ப இந்த மைனஸ் பிளஸ் ஆக டிரெக்ஷன் என்ன செய்வீங்க இங்க அதிகமா வேக மாற்றம் இந்த திசையில 3v. நான் ஏன் இங்க திசையை போட்டு காட்டுறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு விசை உணர்த்தப்படுது திசை விளங்குது இல்ல, விசை உணர்த்தப்படுக திசை விளங்குது இல்ல. சோ அப்படியே செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அடுத்த வருஷம் திசையை பத்தி கேட்டு எப்படி காணி உண்டாக்கியா. சோ வேக மாற்றத்தை திசை தான் நீங்க விசை உணர்த்தப்படுற திசையா போடணும். ஏன்னா F சமன்
இங்க MOT டெல்லி இந்த மாற்ற வீதம் அதுல தான் இருக்கு. அப்ப MOT தான் தனியா எடுத்திருக்கேன். அப்ப இதுக்கு எனக்கு என்ன சொல்லணும் 3VAD இங்க 3V டிரெக்ஷன் இதுல. சோ இந்த விசை வந்து வரப்போதும் 9V²AD டிரெக்ஷன் இப்படி இருக்க போகுது. டிரெக்ஷன் இந்த திசையில இருக்க போகுது. அப்ப இந்த இதால இது போய் அடிச்சு சுவர்ல இருந்து வர நேரம் உருட்டப்படி அந்த விசை 3VAD 9V²AD இந்த டிரெக்ஷன்ல இருக்க போகுது. கிளியரா? உங்களான ஒரு கேள்வி நிறைய பாஸ் பேப்பர் ஆல்ரெடி இது இருக்கு. ரெண்டே பாருங்க அந்த ESல இருக்கும். சோ அதே மெக்கைன் ஒர்க் பண்ணுங்க. இந்த கேள்வி மறாலும் அதே மாதிரி வந்திருக்கு. சோ இன் ஃபியூச்சர் இதே மாதிரி வரையிலும் சப்போஸ் என்ன செய்யணும் வேகத்தோட பின் அரைச்சுது இல்லாட்டி ஒரு ஆங்கிள் பின் அரைச்சுது அப்ப அந்த நேரம் தான் மாட்டுவீங்க நீங்க. இத பாடமாக்கிட்டு போனதே இப்போ ஒரு ஆங்கிள் பட்டுச்சுன்னு சொன்னா ஆரம்ப வேகம் 3V இங்கால சும்மா நான் டீட்டா ஆங்கிள் வியோட பின் அரைச்சுது. அப்ப இறுதி வேகம் கிடையோட டீட்டாவில எங்கால அப்ப இங்க வேக மாற்றம் உங்களுக்கு இதுக்கான இஷ்யூ வராது. இதுக்கான இஷ்யூ வராது. இந்த வேக மாற்றங்கள் என்ன செய்யணும் இப்ப பாருங்க கிடையோட டீட்டா மைனஸ் இங்கால 3V இந்த மைனஸ் பிளஸ் ஆக என்ன செய்வீங்க கிடையோட டீட்டா பிளஸ் இங்கால 3V. இப்ப காவி கூட்ட இங்க எடுங்க முடியறதுல அடுத்த ஹாவிய தொடங்குங்க 3V V டீட்டா இந்த ஆங்கிள் ஒரே தந்திருப்பான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இதை காலையிலதான் இதை காலைய மேலதான் இதுதான் உணர்த்தப்பட்ட விசையா இருக்கு விலையில் விசையா இருக்கு. கிளியரா? சப்போஸ் ஒரு நேரம் கிடை விசையாதுன்னு சொல்லி காட்டுவான். அப்ப இந்த வேதனை சொன்னீங்க கிடை கூறு பிரிச்சு வண்டி வரும். கூறு பிரிச்சு கிடை வேக மாற்றத்துக்கான வண்டி வரும். சோ இப்படித்தான் கேள்வி என்ன செய்யணும் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்குது. சோ இந்த விஷயத்துல நோட்டட் ஆயிருங்க. கேள்வி புதுசா உருவாக இல்ல ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணுவேன். சோ இதுல கொஞ்சம் நீங்க நோட்டட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இனி வார கேள்விகள் எல்லாம் செய்து எப்படி இருக்கும் லேசான முறையில இருக்கும். ஓகே சோ நான் அடுத்தது மூவ் ஆகேன். இதுல சரி பிரச்சனை இருக்கான்னு நினைச்சேன் ஆல்ரெடி. சோ இந்த மாதிரி கேள்விகளை இனி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. மாடல் பேப்பர்ஸ் அது இதுல எல்லாம் வரும். சரி அடுத்த கேள்வியும் ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்து இருக்குது. அப்படின்னு சொன்னா ஏற்றம் என்ன வச்சோம்னு சொல்லி கேள்வியா கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் முதல்ல 2018 17 நினைச்சேன் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்ல ஏற்றத்தை வச்சுட்டு இங்கால ஒரு மறை ஏற்றத்தை கொண்டு வச்சோம். அது அதாவது ஒரு புள்ளியில மின்புலச்செயலை பூச்சியமாக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்க இங்க எப்படி கேட்காண்டா உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பாருங்க இங்க பிளஸ் 4Q X தூரம் மைனஸ் Q இங்கால பிளஸ் Q இந்த தூரம் y. சரியா? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு புள்ளியேற்றங்கள் X நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. அவ்விரியேற்றங்களின் தொடும் கோட்டில் மைனஸ் Q சாரி இது மைனஸ் Q பிளஸ் ஓகே தொடுங்கோள் மைனஸ் Q தூரம் y வேற பிளஸ் Q மீது பிளஸ் Q ஓட புள்ளியேற்றோட வச்சிருக்கான். பிளஸ் Q மீது தேரிய மின்னேசை உண்டாக்குவதில்லை. இந்த பிளஸ் Q ல வர தேரிய மின்னேசை பூஜ்ஜியமா? இப்ப எக்ஸுக்கு மைக்கும் தொடர்பு என்ன? சோ நார்மலான கேள்வி. இந்த பிளஸ் Q நான் அடுத்தன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த மைனஸ் Q என்ன செய்யும் கவரும் மைனஸ் இதை கவரும். அப்ப இந்த மைனஸ் ஆல வர விசை F1 அது இங்கால இருக்க போகுது. இந்த 4Q என்ன செய்ய போகுது தள்ள போகுது. அது எங்கால இருக்க போதும் இங்கால இருக்க போகுது. அப்ப கூலோம்ட நேர்மாறு வர்க்க விதியில உங்களுக்கு அந்த தொடர்பு தெரியும். F சமன் Q1 Q2 over 4π0 R வர்க்கம். அப்ப இதுல தேரிய விசை பூஜ்ஜியமா இருக்கும்னு சொன்னா இந்த F1 F2 எப்படி இருக்கணும் சமனா இருக்கணும். F1 equal to F2 இருக்கணும். அப்ப F1 equal to F2 படியால F1 க்கு எனக்கு என்ன அப்ளை பண்ணல F1 சொல்ல மைனஸ் Q ஆல வருது. அப்ப அதுக்கான தூரம் பை. அப்ப இங்க வந்து நீங்க ஏற்றம் அதாவது பருமனை மட்டும் பாருங்க. ஏற்றத்துல ஏன்னு சொன்னா திசை போட வேணும். இப்ப நான் மைனஸ் போட்டா என்ன அர்த்தம் சொன்னா இது கவர்ச்சி விசை பிளஸ் போட்டா கதல்ல விசை. அப்ப இங்க கூலோம்ல செல்லும் ஏற்றங்களை பருமனை பெருக்கணும். ஏன்னா நமக்கு பருமன் என்ன சாப்பிடுத்தோம் திசை வேற உண்மையா இந்த விஷயம் பருமன சம திசையில இது விசைகளை இங்க சமப்படுத்த இயலாம். விசைன்னு சொல்லி காவி கணியும் அவங்க டிரெக்ஷன் இருக்கு. டிரெக்ஷன் சேம் இல்லை இங்க சமப்படுத்தினா மைனஸ் போட்டு இருக்கணும். ஆனா அங்க எதை சமப்படுத்தும் பருமனை சமப்படுத்தும். சோ நான் ஏற்றத்தை மட்டும் தான் போட போறேன். Q 4π0 y² equal to இப்ப 4Q வால பாருங்க 4Q into Q அதான் F2 தள்ளு விசை Q 4π0 பாருங்க அந்த தூரம் x y சேர்ந்து x plus y முழுவதும் வர்க்கம் x plus y முழுவதும் வர்க்கம். அப்ப Q வர்க்கம் மட்டும் போனா 4.0 வரும். ஒன்றிங்கில் y வர்க்கம் சமன் 4 x plus y முழுவதும் வர்க்கம். சோ வர்க்கம் மூலத்தை எடுத்துட்டேங்க சொன்னா ஒன்றிங்கில் y சமன் 2
எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இங்கால நாம் பெருக்கினா எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 2y. இந்த y கேன்சல் ஆகும். therefore x ஈக்குவல் டு y சொல்லி வரும். அவ தொடர்பு என்ன? எக்ஸும் ஒயும் சமனா இருக்கணும். சமனா இருந்தா தான் அவன் செல்ல நிபந்தனை எப்படி இருக்கு? சாத்தியமா இருக்கு. ஸோ நார்மலா உங்களோட படிச்ச ஈக்குவேஷன் வச்சு செய்யற ஒரு கேள்வி, எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படியே கூலம்ல நேர்மாறு வர்க்க விதி கிளியரா இருந்துச்சுன்னா ஓகே. இதே கேள்வி பாஸ்ட் பேப்பர்ல எப்படி வந்துச்சு? தேரியம் இன்ஃபுளச்சரிவு 0 ஆகணும் வைக்கிறதுன்னு சொன்னா அந்த புள்ளியில என்ன ஏற்றத்தை வச்சோம். ஐ திங்க் 2017 நினைச்சேன், இல்லாட்டி 18. ஒரு பாருங்க, ஒரு கேள்வியோட இருக்கு. ஓகே, 18வது எம்சிக்கு போவோம். 18வது எம்சிக்கு பாருங்க, ஒரு திணிவன் வச்சிருக்கு, அது ஒரு இலையாலை நெச்சு கப்பி ஒன்று வந்துருக்கு. இந்த கப்பியால வந்து இங்கால ஒரு திணிவொன்று காலு. இப்ப கேள்வி சொல்லுவான், இது ஸ்மால் எம்மா, இங்க இருக்கு T1, இங்க T1, இங்க T2, இங்கேயும் T2. இது கேபிட்டல் எம் சொல்லி சொல்லலாம். இப்ப உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உராவினை கிடைக்கப்படும் ஒரு குட்டி கப்பி மேசல் அன்லைன் பண்ணுங்க. உராய்வின்றி கிடை மேற்பரப்பு. அப்ப இதுல உராய் விசை இல்ல. அப்ப இங்கால இல்ல, உங்களுக்கு உராய் விசை தாக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏன்னா உராய்வின்றி கிடை மேற்பரப்பு. அப்ப இதுல இந்த இரு விசை மட்டும்தான் விசையா தொழிற்பட போகும். கிளியரா? ஓகே. இப்ப விஷயத்தை பாருங்க. ஒரு கிடை மேசையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு குட்டி கப்பி மீசெல்லும் ஒரு இலேசா நீட்டமுள்ள இலையினால் கப்பிய பாத்தீங்கன்னா செல்லே இல்ல. கப்பி திணிவுடையதா, திணிவற்றதா, உராய்வுடையதா, உராய்வற்றதா, எதுவும் செல்ல இல்ல. கப்பி மீது போற ஒரு இலேசான இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இலேசான இலையால திணிவு எம் உடன் இயக்கப்பட்டுள்ளது. ஓயிலிருந்து விடுக்கும் போது எம் திணிவு கப்பியும் ஆறுமுடு அன்லைன் பண்ணுங்க. எம் திணிவும் கப்பியும் ஆறுமுடுகுது. அப்ப கப்பி ஆறுமுடுகள் அடையுது. இதோட எக்ஸலரேஷன் ஒன்று இருக்கு இதுல. அப்ப இது ஆறுமுடுகள் அடையுதுன்னு சொன்னா இதுல ஒரு டோ ஒன்று தொலைப்பட்டு இருக்கணும். இதுல என்ன செஞ்சிருக்கணும்? டோ ஒன்று தொலைப்பட்டு ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னா ஏ சமன் ஆர் அல்பா. தொடலி ஆறுமுடுகள் இருந்திருக்க போகுது. தொடலி ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னா டோ சமன் ஐ அல்பா. என்ன செஞ்சிருக்கணும்? டோ ஒன்று இருந்திருக்கணும். டோ ஒன்று இருக்கணும் சொன்னா இங்கால பக்க திருப்பம் அங்கால பக்க திருப்பம் சொன்னாங்க. விலைகள் திருப்பம் என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிப்பா வந்து இருக்கணும். கிளியரா இது? ஓகே. அப்ப இது கீழ் நோக்கி ஆறுமுடினா எனக்கு எழுதியலும் mg மைனஸ் T1 சமன் MA. அப்ப இது ஒரு நேர்பெருமானம் இருக்கணும். mg T1 எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். mg பெரிது T1 இருக்கணும். ஏனா இது சரி என்ன சொன்னா அப்பதான் இது கீழ் நோக்கி என்ன செய்யும்? ஆறு முடுக்கும். கீழ் நோக்கி ஆறு முடினா கப்பி எப்படி சொல்லணும் பாருங்க. இப்படி எடுத்துட்டு அந்த கப்பி இப்படியே சொல்லணும் போகுது. இங்கா திசை சொல்லணும் போகுது. இங்கா திசை சொல்லணும் மக்கள்டா. டோவன் என்ன செய்யணும்? விலை சொல்லுவா இந்த திசையில வரணும். அப்ப உங்களுக்கு இந்த கப்பியை நான் எடுத்தா இந்த கப்பிக்கு இங்கால T2 இழுவ, இங்கால T1 இழுவ. இந்த கப்பில இந்த ஆர் தூரத்துல 2 பேருக்க போகுது. இதால வரட்டும் இந்த திசையில T1 into R, இதால வரட்டும் இந்த T இதால எதிர் திசையில T2 into R. அப்ப கப்பி இங்கால சுழலும் பார்க்கணும்டா, இங்கால வார இந்த டோ முறுக்கம் பெருசா இருக்கணும். அப்ப T1 into R, T2 into R ஓட எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அப்பதான் கப்பி இங்கால திசை சுழலும். இது ஆறு முடுகள் அடையத்தாள். அப்ப T1 பெரிது எப்படி வரும்? T2 வரும். சோ எனக்கு ஃபைனலா கொடுக்கல mg நல்லாவே பெரிது T1 ஓட T2 பெரிது. கிளியரா? நார்மலான ஒரு கேள்வி, எந்த இதுக்கும் இல்ல. என்ன இங்க இஷ்யூன்னு சொன்னா எல்லாரும் கப்பிய பத்தி யோசிச்சே இல்ல. லேசான இல்லைன்னு சொன்னோனையும் இழுவ ரெண்டு சைடும் சமனா தானே இருக்கும் ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. சோ இது நோட்டடா இருங்க. இது இப்படித்தான் வரப்போகுது. ஆல்ரைட், அடுத்ததுக்கு வருவோம். மாறா வெப்பநிலையில் உள்ள, இப்ப இந்த விஷயம் வந்தோடனே ஹீட்ல உள்ள ஹீட் இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில் நீங்க படிச்ச கேசஸ் ரெண்டு சேம் தான். அப்ப அதுல உள்ள ஞாபகம் வந்துடும். மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு நிலைத்த திணிவுக்கு அமுக்கம் P, வாயுவின் அமுக்கத்தின் கணவன் பிரிக்கும் PV மாறி சேர்ந்த மறாலும் பாருங்க. PV சமன் என்னையா என்ன சரிதானே? குறித்த திணிவு வாயு என் மாறுமா? மாறா வெப்பநிலை T மாறுமா? ஆர் அகில இருப்பு மாறி உலகத்துக்கே மாறுன்னு சொல்லிட்டான். சோ PV சமன் K. பாயில்ஸ் லோவை பத்தியும் பேசுவோம். பாயில்ஸ் லோவை பத்தியும் பேசாண்டா PV சமன் K-ஆ இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அமுக்கம் எப்படி மாறுதோ, நீங்க அமுக்கத்தை கூட்டினா அதுக்கேற்ற மாதிரி சரி கனவுல மாறு, கனவுல குறைஞ்சு அட்ஜஸ்ட் ஆகி மாறும். அப்புறம் என்ன பெருக்கம் தொடர்ந்து எப்படி இருக்கும்? மாறலையே இருக்கும். ஆகவே நீங்க இதுல
அமுக்கத்தை மாத்துக நேரம். சரியா? இதுல அமுக்கத்தை மாத்துக நேரம் கனவுல என்ன செய்ய போகுது? பிவி பெருக்கம் என்ன செய்ய போகுது? மாறிலியா இருக்கும். கனவுல அது அல்லது கனவுல மாத்துக நேரம் பி பெருக்கம் என்ன செய்ய போகுது? மாறிலியா இருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு பீக்கும் பீக்கும் நீங்க கிராஃப் பண்ணா எப்படி கிராஃப் வரும்? எக்ஸ் இன்டு ஒய் சதுர அடிப்பார வளையா வரும். சரியா? சோ இதுல பாருங்க அமுக்கத்தோட மாறல கேட்டு இருக்கான். சோ நீங்க அமுக்கத்தையும் கனவுல மாத்தினா பி பெருக்கம் என்ன செய்யாது? மாறாது. பிகாஸ் அமுக்கத்தையும் கனவுலக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும்? அப்ப கனவுல மாத்த நேரம் அமுக்கமும் அமுக்கத்தை மாத்த நேரம் கனவுலவும் சேஞ்ச் ஆகிக்கொள்ளும். கிளியரா? இதை வச்சு பாத்தீங்கன்னா சரி குறித்த தெரியும் என் மாறாது, ஆர் மாறிலி எல்லாத்துக்குமே மாறிலி, சோ டி மாறாது, மாறா வெப்பநிலை சொல்லியிருக்கான். ஆகவே இந்த பெருக்கமா தொடர்ந்து என்ன செய்யும்? மாறாம இருக்கும். சோ இதுக்கு 5th ஆன்சர். நார்மலான ஒரு கேள்வி, தியரியில உள்ளது அப்படியே போட்டிருக்கான். 2021 பேப்பர்னு சொல்றது எந்த இதுவும் இல்லை, உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லியதுக்கு இல்லை. ஏன்னா அப்புறம் தியரியில உள்ள விஷயத்தை டிரெக்டா கேட்ட ஒரு பேப்பர் நினைச்சேன்னா, ஏன்னா மத்த பேப்பர்ஸ்ல கூட அப்படி இல்லை, கூற்று கேள்வியில போட்டு ஃபுல்லா குழப்பிட்டு இருப்பான். ஆனா எப்படி ஒரு லேசான ஒரு பேப்பர் வந்து அதை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா யோசிச்சுக்கோங்க நீங்க எந்த நிலைமையில அப்ப இருந்திருக்கீங்க. அதே சேம் ப்ரொசீஜர்ல என்ன நான் போறேன்னு சொன்னா இந்த வருஷமே நடக்க போகுது யோசிச்சுக்கோங்க. சோ உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு மூவ் ஆயிட்டு போகும். ஓகே, அடுத்து வரைக்கும் வியாழன் கோளின் விட்டம் இடை அடர்த்தி முறை. அப்ப ரெண்டு இதை பத்தி பேசினான். வியாழன் கோள்னு சொல்லி ஒன்று பேசினான், பார்ப்போம். வியாழன் கோளோட விட்டமும் இடையர்த்தி முறையே புவிண்ட கோளை பத்தியும் பேசினான். புவிட விட்டம் இடையர்த்தியில அப்பெருமானங்கள்ல 11 மடங்கு. அப்ப புவிட விட்டத்தை நான் டீன் எடுக்கேன். அப்ப வியாழண்ட விட்டம் வந்து 11 டி. புவிட அடர்த்திய நான் ரோன் எடுக்கேன். வியாழன் அடர்த்தி வந்து ரோ பை 4. ஒன்னீங்களால ரோ பை 4. சரி, புவி மேற்பரப்புள்ள ஈர்ப்பு புலச்சரிவு 10 இருந்தா வியாழன் மேற்பரப்புல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவு என்ன? புவிட 10 இருந்தா வியாழன்ல ஈர்ப்பு புலச்சரிவு என்ன? சரியா? வியாழன் மீது உள்ள புவி ஈர்ப்பு சரிவு என்ன? அப்ப புவிட மேற்பரப்புல நான் இப்ப ஜீன் எடுத்தா ஜி சமன் ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். சரியா? ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். அப்ப மேற்பரப்புன்னு சொல்லி சொல்லுவான். சோ மேற்பரப்புன்னு சொல்லி சொல்லுவதால இந்த ஆறும் இந்த அடர்த்திக்கு நான் போட போற ஆறும் சேம். ஏன்னு சொன்னா இப்ப கோலம் எடுக்கலே, இந்த மேற்பரப்பு மையத்துல தூணம் ஆறு தானே. அப்ப ஜி சமன் எனக்கு இது எப்படி எழுது? டி இன்டூ 4/3 எனக்கு கோல வடிவம் கோல்னு சொல்லுது பை ஆர் கியூப் ஓவர் ஆர் ஸ்கொயர். அப்ப எப்படி வரப்போ? ஜி சமன் 4/3 ஜி கேபிட்டல் ஜி டி இன்டூ ஆர்னு வரும். அப்ப இதுதான் மேற்பரப்புல ஈர்ப்பு புலச்சரிவா எழுதிருக்க போகும். அப்ப இது எதிர புவிட. இப்ப நான் புவிடத்தை ஜின்னு எடுத்தா அந்த ஜி எதுக்கு நேர சமன்? டி இன்டூ ஆருக்கு நேர சமன். சரியா? இப்ப சாரி, நான் இங்க வந்து அடர்த்திய ரோன் எடுத்திருக்கணும், டீன் எடுத்திருக்கேன். அப்ப ரோ ரோ எனக்கு இப்ப ஆறுக்கு பதிலா விட்டத்தை போடலுமே, ஆறுக்கு பதிலா விட்டத்தை போடலுமே டிஏ. ஏன்னு சொன்னா ஆர் சமன் டி பை 2. சரி, ஆர் சமன் டி பை 2. அப்ப ஆறுக்கு பதிலா டி, ரெண்டுக்கும் டி பை 2 வர போறதால ஆறுக்கு பதிலா டிஏ போடு. சோ 10 நேர்வே சமன் ரோ டி. இப்ப எனக்கு தேவையான ஜி நேர்வே சமன் ரோ பை 4 பவுன் டி. சோ நான் ஒன்னோட பிரிச்சுடியேன். ஜிங்கில் 10 என்ன சமனா இருக்கும்னா பவுன் டி ரோ ஓவர் 4 கீழே ரோடி ரோடி வெட்டுப்பட போகுது. சோ ஜி ஓவர் 10 சமன் பவுன் இங்கில் 4. இதுல இருந்து ஜி சமன் பவுன் 4 நீங்க சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 2.75 வர போகுது. சோ 27.5 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு புலச்சரிவுன்னு சொல்றது 1 கிலோகிராம்ல தாக்க விசை, 1 கிலோகிராம்ல தாக்க விசை. சோ 27.5 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 சொல்லி ஆல்சோ. சோ நார்மலான ஒரு கேள்வி, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கோலை நீங்க அடுத்தீங்கன்னு சொன்னா மையத்துல இருந்து அவருடைய ஈர்ப்பு புலச்சரிவோட மாற நான் கிராஃப் பண்ண போறேன்னு சொன்னா மையத்துல இருந்து மேற்பரப்பு ஜி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இருக்கும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் படிக்கும். அதுக்கு பிறகு ஜிஓ ஆர் இருக்கும். இப்படி வரும். சரியா? அதே மாதிரி ஈர்ப்பு புல செறிவை நான் பார்த்தேன்னு சொன்னா, சாரி ஈர்ப்பு அழுத்தத்தை பார்த்தேன்னு சொன்னா வி மைனஸ் ஜிஎம்ஓ ஆர். இதை பார்த்தேன்னு சொன்னா இந்த மேற்பரப்பு காட்டுல ஒரு ஆர் வர்க்கம்டத்தால இப்படி ஒரு கேர்வ்டா வந்து அதுக்கு பிறகு இப்படி போகும். சரியா? இந்த துண்டு நியூஸ்ல பஸ்ல சேர்த்து இருக்கான். ஸோ இதை கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணிக்கணும். ஓகே, 20 முடிஞ்சு.
சோ அடுத்த இதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம்.